வரப்போற லோக்சபா எலெக்ஷனுக்கான பாஜகவோட லோக்சபா தேர்தல் அறிக்கை 2024 இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. டெல்லியில இருக்கிற கட்சி தலைமையகத்துல தான் பிரதமர் மோடி முன்னிலையில இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தலுக்கான கட்சியின் சங்கல்ப் பத்ரா பிரதமர் மோடி முன்னிலையில இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கை குழு தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைப்பாளர் நிர்மலா சீதாராமன், இணை ஒருங்கிணைப்பாளர் பியூஷ் கோயல் இந்த குழுவில் பங்கேற்றிருக்காங்க. 27 பேர் கொண்ட குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செஞ்சிருக்காங்க. பாஜக தேர்தல் அறிக்கையில அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கலாமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும். இலவச ரேஷன் திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடரும். மக்களின் வாழ்வை மேம்படுத்துவதே மோடியின் கேரண்டி. 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2025ஆம் ஆண்டு பழங்குடிகள் ஆண்டாக கொண்டாடப்படும். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது வாக்காளர் பட்டியல் முறை அமல்படுத்தப்படும். மானிய விலையில் கேஸ் சிலிண்டர்கள் கொடுத்து வருகிறோம். அதை அடுத்த கட்டமாக அனைத்து கிராமங்களுக்கும் பைப்லைன் மூலம் கேஸ் விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ளோம். புதிய மின் உற்பத்தி மூலம் அனைத்து குடும்பங்களுக்கும் மின்சார விநியோகிக்க உள்ளோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்பட இருக்கிறது. இதுதான் பாஜக வெளியிட்ட அறிக்கை. லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுக்க சூடுபிடிச்சிருக்கு. இதை அடுத்து லாஸ்ட் வீக் வெளியானது லோக்சபா தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை. காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சிதம்பரம் இவங்க எல்லாருமே அறிக்கையை வெளியிட்டாங்க. காங்கிரஸ் வெளியிட்ட அறிக்கையோட சிறப்புகளையும் இப்ப நம்ம கையோட பார்த்திடலாம். பாஜக செஞ்ச முறைகேடுகள் எல்லாம் விசாரிக்கப்படும். பண மதிப்பிழப்பு, ரபேல் ஒப்பந்தம், பெகாஸ் உளவு, தேர்தல் பத்திர திட்டம் இது எல்லாம் பத்தின குறித்த விசாரணை நடத்தப்படும். இதனால் விசாரணை ஆணையம் அமைத்து நேர்மையான விசாரணை நடக்கும். பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கிலிருந்து தப்பித்தவர்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் மீதான வழக்குகள் தூசு தட்டப்படும். பொது பட்டியலில் உள்ள பல துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து ஆய்வு செய்யப்படும். மாநிலங்களிடம் இதற்காக ஆலோசனையும் நடத்தப்படும். செஸ் வரி வசூலில் மாநிலங்களை ஏமாற்றும் பாஜகவின் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மாநிலங்களுக்கு அதன் உரிமை தொகையை வழங்க நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மாநிலங்களிடம் பிடுங்கப்பட்ட நிதி மீண்டும் வழங்கப்படும். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீட், கியூட் தேர்வுகள் கட்டாயமில்லை. மாநில அரசின் கல்வி நிறுவனங்களில் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் மாணவர்கள் சேர்க்கையை கடைபிடிக்கலாம். மாநிலங்களின் விருப்பப்படி இதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும். இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50% என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும். எஸ்டி, ஓபிசி பிரிவினர்களுக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்பப்படும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையும் இரட்டிப்பாக்கப்படும். 100 நாள் வேலை திட்டத்தின் தினக்கூலி ரூபாய் 400 உயர்த்தப்படும். தேசிய அளவில் குறைந்தபட்ச ஊதியம் என்பது நாளுக்கொன்று ரூபாய் 400 என்பது உறுதி செய்யப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். மாநிலம் வாரியாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடத்தப்படாது. தேர்தலில் பழைய முறையை தொடரும். பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும். மனித கழிவுகளை மனிதனை அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும். மத்திய அரசு பணிகளில் 50% வரை பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க ரோஹித் வெமுலா சட்டம் இயற்றப்படும். தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர் இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் கொண்டு வரப்படும். மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும். அங்கன்வாடி ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும். அங்கன்வாடிகளில் கூடுதலாக 14 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று காங்கிரசின் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்துச்சு. இந்த 2 அறிவிப்புகளையும் இப்ப நாம பார்த்துட்டோம். இதுல எது உங்களுக்கு சௌகரியமான, உங்களுக்கு பிடிச்ச வாக்குறுதிகளா இருக்கு? எந்த கட்சி நியாயமா செய்யக்கூடிய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.